ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் குஜராத் அணி 58 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. 219 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி விளையாடிய ராஜஸ்தான் அணி 19.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 159 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனை அடுத்து குஜராத் அணி 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. தொடர்ச்சியாக குஜராத் அணி 4வது வெற்றியை பெற்றுள்ளது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து களமிறங்கிய குஜராத் அணி அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. குறிப்பாக தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் அரை சதம் விளாசினார். 53 பந்துகளில் 82 ரன்களை குவித்து அசத்தினார். இதில் 3 சிக்சர்களும் 8 பவுண்டரிகளும் அடங்கும். ஜாஸ் பட்லர், ஷாருக் கான், ராகுல் டிவேட்டியா, ரஷீத் கான் ஆகியோர் அதிரடியான ஒரு கேமியோ இன்னிங்ஸ் விளையாடி குஜராத் அணியின் ஸ்கோரை உயர்த்தினார்கள். 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு அந்த அணி 217 ரன்களை குவித்தது. 200 என்ற இலக்கை எளிதாக அனைத்து அணிகளும் தற்போது கடந்து வருகிறார்கள். அந்த வகையில் குஜராத் அணி இன்று 217 ரன்களை குவித்தது. ராஜஸ்தான் அணியில் பவுலிங்கை பொறுத்தவரை துஷார் தேஷ்பாண்டே மற்றும் தீக்ஷனா தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். ஆர்ச்சர் மற்றும் சந்தீப் சர்மா ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். இதனை அடுத்து 218 என்ற கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணி தொடக்கத்தில் 2 விக்கெட்டுகளை இழந்தது. 3வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த சஞ்சு சாம்சன் மற்றும் ரியான் பராக் ஒரு நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். இவர்கள் ஜோடி 26 பந்துகளில் 48 ரன்களை குவித்தது. ஓரளவு ஸ்டெடி இன்னிங்ஸ் விளையாடினார் கேப்டன் சாம்சன். அவர் 28 பந்துகளில் 41 ரன்களை எடுத்தார். பின் களம் இறங்கியவர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுக்க அந்த அணி ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை தழுவியது. ஷிம்ரான் எட்மயர் இறுதியில் அதிரடியாக விளையாடி அரை சதம் விளாசினார். இவர் 32 பந்துகளில் 52 ரன்களை எடுத்து வெளியேற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை தழுவியது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டர்கள் ஜொலிக்க தவறியதால் அந்த அணி ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவியுள்ளது. 218 என்ற இலக்கை துரத்தி விளையாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 19.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 58 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவியுள்ளது. அதிரடியாக விளையாடிய எட்மயரின் ஆட்டம் வீணானது. எனவே இந்த அணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தற்போது தழுவியுள்ளது. புள்ளி பட்டியலை பொறுத்தவரை குஜராத் அணி 5 போட்டிகளில் 4 போட்டியில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்துள்ளது. ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரை 5 போட்டிகளில் 2 போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று 7வது இடத்திலேயே நீடிக்கிறது.